ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேஷண்ட்ஸ் பயப்படுற ஒரு டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சேங்க. ஸ்டோமான்றது வந்து மோஷன் போகிறதுக்கு வயிற்று மேலே ஒரு பேக் மாதிரி படுத்துறது. இதை ஒரு ரீசனுக்காகவே இதை ஆப்ரேஷனே பண்ணிக்காமல் குணமாகாமல் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பட் இது புரியணுங்க. புரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக பண்ணுறப்போ அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா வைத்தியம் வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் போகும், நல்லபடியாக வாழலான்றது தெரியணும். நார்மலாக நம்ம சாப்பிட்ற உணவு குழாய் மூலமாக இறைப்பைக்கு போது டைஜஸ்ட் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைன் வருது. அதுக்கப்புறம் அதுலேருந்து பெருகுடலுக்கு வந்து ஆசனவாய் வழியாக மோஷனாக வெளியே வருதுங்க. சப்போஸ் ஒரு ஆசனவாயிலையோ இல்லை பெருகுடலையோ ஒரு கட்டி இருக்குது, கட்டி வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறோம், இல்லை வந்து கட்டிக்கு வந்து ரேடியேஷன் கொடுத்து கட்டி சின்னதானதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம், கீமோதெரப்பி கொடுத்து நல்லா குறைச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறன்றப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பெருகுடலை மிச்சம் இருக்கிற ஆசனவாயில் போய் தைக்கிறோம். சப்போஸ் ஆசனவாய் கிட்டி அந்த கட்டி இருக்குது அப்படின்றப்போ இது வந்து ஆசனவாயை முழுசாக எடுக்கிற மாதிரி ஒரு சில வரலாம். கீமோதெரப்பி கொடுத்துருப்போம், இல்லை அவங்களுக்கு ரேடியேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேஜர் சர்ஜரி பண்ணுறப்போ அது ஆறதுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அது லீக் வரலாம், இல்லை வந்து லீக் அவாய்ட் பண்ணோம், ப்ரோட்டீன்ஸ் தான் கம்மியாக இருக்கலாம், இல்லை மேஜர் சர்ஜரி தாங்குற அளவுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரேடியேட்டட் பவலில் அனஸ்டமோசிஸ்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக டெம்பரரியாக ஒரு டைவர்ஷன் பண்ணுவோம். இப்போ ஒரு ரோட்டில் வந்து நம்ம ஒரு ஒர்க் நடக்குதுன்னு என்ன பண்ணுறோம், அந்த பக்கம் டிராஃபிக்கை குறைக்கிறோம் இல்லையா, வேற பக்கமாக டிராஃபிக்கை மாற்றுறோம். அதுதாங்க இது பேசிக்காக மோஷன் இந்த பக்கம் வராமல் ஒரு டைவர்ஷன் பண்ணுறோம். அதுதான் இந்த டைவர்ஷன் ஸ்டோமா. இந்த ஸ்டோமான்றது பேசிக்கலாக என்னன்னா, அந்த இன்டெஸ்டைன்ஸை கொண்டு வந்து மேலே வச்சு வயிற்று மேலே வச்சு தச்சுட்டு அதை சுற்றி வைக்கிற ஒரு பேக்குங்க. அது வந்து லீக் ஆகாமல் இருக்கிறது ஒரு பேக்ஸை வந்து ஃபிக்ஸப் பண்ணுவாங்க. ஒரு அடிசிவ் மாதிரி ஒரு ஸ்டிக்கர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு க்ளூ தடவி அந்த இடத்துல ஓடுறப்போ வேற எங்கேயும் வெளியே போகாமல் பேக்லேயே கலெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஸ்மால் இன்டெஸ்டைனை கொண்டு வந்து வைக்கிறப்போ இலியாஸ்டமினோ, பெருகுடலை எடுத்து வைக்கிறப்போ கொலாஸ்டமினோ சொல்கிறாங்க. ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா ஹீல் ஆனதுக்கு அப்புறமா அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலாக அவங்க மோஷன் போக முடியும். டெம்பரரி ஸ்டோமாவா இல்லை பர்மனன்ட் ஸ்டோமாவா உங்கள் டாக்டரை கேளுங்க, உங்கள் சர்ஜனியோ இல்லை உங்கள் ஆங்காலஜிஸ்ட் கேட்டிங்கன்னா அவங்க கிளியராக சொல்லுவாங்க. ஈவன் பர்மனெண்ட்டாக இருந்தாலே கூட இது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்க. நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு நீங்கள் மோஷன் போனீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வாஷ் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிட்டு வரீங்களோ அதே மாதிரி தான் இந்த மோஷன் வந்து நார்மல் பாத்வேல வராமல் என்எஸ் வழியாக வராமல் இந்த பேக்கில் வரப்போது அந்த பேக்கை எம்டி பண்ணிட்டு நீங்கள் பேக்கை மாட்டிட்டு வர போறீங்க. அவ்வளோதானே தவிர இதில் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பேக் வச்சுட்டா நான் வந்து எப்படி இருக்க முடியும், நான் கல்யாணத்துக்கு போக முடியுமா, நான் ஆஃபீஸ்க்கு போக முடியுமா, இல்லாத பயம்லாம் நிறைய இருக்குங்க. அதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் பேக் போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் சொன்னால் தான் வேற யாருக்கா தெரியுங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். பக்கத்து இருக்கவங்களுக்கு இந்த ஸ்மெல்லோ இல்லை இந்த பேக்கில் நீங்கள் போட்டிருக்கின்றது தெரிய வாய்ப்பே இல்லை. நீங்களே சொன்னால் தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டோமா பேக் கேர் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டோமா பேக்கை நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். வேற யாரும் வந்து மாற்றணுன்றது கூட அவசியம் இல்லை. ஸோ ஒன்ஸ் அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா ஒரு பெல்ட் மாதிரி போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். எப்படி நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நீங்கள் குளிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த பேக்கை கழட்டி குளிச்சுட்டு ட்ரை ஆனப்பறம் திருப்பி அந்த பெல்ட்டோட பேக்கோட போட்டுக்கலாங்க. இதுதான் இது நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறீங்களோ அது மாதிரி இந்த பேக்கை எம்டி பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டுற மாதிரி தான் இருக்குங்க. லாங் டேர்ம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த சப்போர்ட் இல்லாமல் நம்மளே பேஷன்ஸே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். இது பண்ணிட்டு நான் வேலைக்கு போக முடியுமான்னு கேட்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. என்னுடைய பேஷண்ட் இப்போ வந்து ஒரு 56 வயசுங்க, ஒரு பைலட். அவருக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவர் கேட்டார், என்னுடைய ட்ரீம் ஆச்சு சார், நான் பைலட்டாக ஒர்க் பண்ணி இவ்வளோ வருஷமாக நான் ட்ரெயின் ஆயிருக்கேன், என்னால் வேற ஒரு ஆக்குபேஷனுக்கு போக முடியாது, ஏர்லைனில் ஒரு டெஸ்க் ஜாபை என்னால் பண்ண முடியும், பட் என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி இருக்காதுன்னு சொன்னோம். கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன், உங்களால் உங்களுடைய ஜாப்க்கு நீங்கள் திருப்பி போக முடியும்ட்டு. நவ் இஸ் பேக் டு ஹிஸ் ஜாப். பைலட்டாக இருக்காரு, நிறைய கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, யூ கேன் கெட் பேக் டு யுவர் நார்மல் ரொட்டீன். பயப்பட வேண்டியதில்லை. 20,000 ஃபீட்டில் வந்து அவர் வந்து ஒரு ஃப்ளைட் ஓட்டிட்டு இருக்காருங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போக முடியாதா, இல்லை ஒரு படிக்கட்டில் ஏறி போயிட்டு டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியாதா? நிச்சயமாக பண்ண முடியுங்க. ஸோ அதை பற்றி எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. கொலாஸ்டமி கேரில் முக்கியம் வந்து அந்த பேக்கு மெயின்டைன் பண்ணுறதும் அது சுற்றி இருக்க ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மோஷன் ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி சென்ட் மாதிரிலாம் போடுறது, சில பவுடர்ஸ்லாம் போட்டு ஸ்மெல்லை மாஸ்க் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே வராதுங்க. இந்த பேக்கில் தான் வரும், ஸ்மெல்லே இருக்காது. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அந்த சுற்றி இருக்க ஸ்கின் வந்து ரெட்னஸோ இல்லை அலர்ஜியோ சில டைமில் வந்து அது பிரேக் ஆச்சுன்னா அது புண்ணாகலாம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இது டெம்பரரியாக இருக்கிற ஒரு பட்சத்தில் இது ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. கொலாஸ்டமி ரிவர்சல் இல்லை கொலாஸ்டமி க்ளோஷர், இலியாஸ்டமி ரிவர்சல் இல்லை இலியாஸ்டமி க்ளோஷர்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்மால் ப்ரொசீஜர். முதல்ல பண்ண அந்த ரெக்டல் கேன்சர் சர்ஜரி மாதிரியோ இல்லை ஒரு கேன்சர் ரிசெக்ஷன் மாதிரியோ அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லாமல் இது நீங்கள் வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஒரு ஃபியூ டேஸில் 4 to 5 டேஸில் நிச்சயமாக வந்து நார்மலாக நீங்கள் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் நார்மலாக மோஷன் வந்துடும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் ட்ரீட்மெண்ட்டை இன்டரப்ட் பண்ணாமல் பண்ண முடியுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொலாஸ்டமி அண்ட் இலியாஸ்டமி ஒரு மென்டல் தாட் கம்பேர் டு த வெஸ்ட். நீங்கள் ஒரு யூஎஸில் இருக்கவங்களோ ஒரு யூகேல இருக்கவங்களோட வர நம்ம ஊரில் இதுக்கான அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா சர்ஜரி பண்ணிக்காமல் நான் வெறும் கீமோதெரப்பி மட்டும் போட்டுறேன்னு பண்ணிட்டு அவங்களுக்கு நோயும் குணமாகிறது இல்லை, நோய் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. ரெண்டாவது வந்து இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு தேவை ஒரு ஸ்டோமானா அதை பற்றி பயப்படாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் உங்களை டாக்டர் கிட்டே பேசுங்க. இது மாதிரி ஸ்டோமா சப்போர்ட் குரூப்ஸ்னு இருக்குங்க, அவங்க கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த மாதிரி ஏற்கனவே பண்ண பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இல்லை இந்த மாதிரி பர்மனன்ட் ஸ்டோமா இருக்கவங்க கூட இருப்பாங்க, அவங்க கூட இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்களோட நீங்கள் பேசினீங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுன்றதை புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுதான் ஸ்டோமா. இந்த ஸ்டோமா இருக்கிறவங்க வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் இன் லைஃப் ஸ்டைல் பண்ண வேண்டியிருக்கும். இவங்களுக்கு வந்து மோஷன் வந்து நார்மலாக வர மாதிரி வராமல் கொஞ்சம்
கன்சிஸ்டன்சி வந்து ஸ்லைட்லி மோர் செமி சாலிடாவோ இல்லை ஃப்ளூயிட் லாஸ் ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். இவங்களுக்கு பொட்டாசியம் லாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டயட் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், கொஞ்சம் ஃப்ளூயிட் இன்டேக் அதிகமாகும், பொட்டாசியம் இன்டேக் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உங்கள் டயட்டிஷியனோ இல்லை உங்கள் ஆங்காலஜிஸ்ட்டோ கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து வெயிட்டும் குறையாமல் இந்த கொலாஸ்டமியோ இல்லை இலியாஸ்டமியை சுற்றி இருக்க ஸ்கின் வந்து பாதிப்படையாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஃபியூச்சராக ஒரு இந்த சர்ஜரி பண்ணுறோம் இல்லையா, அந்த கொலாஸ்டமி க்ளோஷர் இலியாஸ்டமி க்ளோஷர், அப்போ வந்து எதுவும் ஈவெண்ட் இல்லாமல் ப்ரோட்டீன் லாஸ் இல்லாமல் நல்ல ப்ரோட்டீன் பேக்கப் இருக்குது, உங்களுடைய சீரம் ஆல்புமின் லெவலில் நல்லா இருக்கிறப்போ இந்த நம்ம ரிவர்சல் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக ரெக்கவர் ஆக முடியும். ஸோ இதுதான் கொலாஸ்டமி அண்ட் இலியாஸ்டமி. இதை எப்படி மேனேஜ் பண்ணுன்றதை பற்றி சொல்ல நினச்சேன், சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.